all. So if I have up to end semester நெருங்கிட்டோம். So I want to recall the parameters. First unit வந்து அப்படியே 15 வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா I will happy for that. May I know who will tell? Okay, Balan, take it. நம்ம வந்து யூனிட் 1 வந்து பி பெல்ட் அண்ட் ஃபிளாட் பெல்ட். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம போன கிளாஸ் பார்த்துருந்தோம், ப்ராக்டிக்கல் செஷனாகவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பார்த்தோம்னா பி பெல்ட் இந்த ஃபிளாட் பெல்ட் பெல்ட்டு செயின் மூலிமா நம்ம பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் லேத் அண்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேத்தில் வந்து எல்லாமே ஃப்ளாட் பெல்ட்டு, லேத்தில் வந்து பெல்ட் மூலிமா தான் பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க. கீழே வந்து மோட்டர் இருக்கும், மேலே வந்து பெல்ட் இருக்கும், பெல்ட் மூலிமா ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2 வந்து நம்ம கீஸு, ஃபுல் ஆஃப் கீஸு. நான் என்ன டாபிக் சொல்கிறேன்னா ஸ்பர்கீர் பற்றி சொல்ல போகிறேன். ஸ்பர்கீர் வந்து ஃபஸ்ட்டு மேஜராக நிறைய கீர் இருக்குது. ஸ்பர்கு, எலிக்கல், பெவல், பாம்பன், பாம்பு, நிறைய கீர் இருக்குது. இப்போ ஸ்பர்கீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பர்கீர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டே ஸ்பர்கீர் வந்து டீத் வந்து டுவர்ட்ஸ் 90 டிகிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கீருக்கு நம்ம போகிறோம்னா பெல்ட்லேருந்து கீஸ் எடுக்கிறோம்னா பவர் வந்து ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணது நம்ம கீஸ் செக்ஷனுக்கு போகிறோம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் நம்ம பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அதே கீஸ்னா நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பர்கீர் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸ்பர்கீர் வந்து மேஜராக ஸ்பர்கீர் என்னன்னா டீத் வந்து டுவர்ட்ஸ் 90 டிகிரி இருக்கும். கையில் இது வந்து ஸ்பர்கீர். இதில் வந்து டீத் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டுவர்ட்ஸ் 90 டிகிரி இருக்கும். அப்படி இருந்துச்சாமே ஸ்பர்கீர். இதில் வந்து உள்ள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு போர் மாதிரி இருக்கும். இந்த போர் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஷாஃப்ட்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷாஃப்ட்ல இருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ண நம்ம ஸ்பர்கீர் யூஸ் பண்ணுறோம். மேஜராக ஸ்பர்கீர் வந்து எல்லா இதுலையும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் லேத் எடுத்துக்கலாம். லேத்தில் வந்து கீழே பெல்ட்லேருந்து மோட்டர்லேருந்து மேலே பெல்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த பெல்ட்லேருந்து லெஃப்ட் சைட் ஃபுல்லாக லெஃப்ட் போர்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக ஸ்பர்கீர் தான் இருக்கும். ரெண்டு கீருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லேத்தில் ஃபுல் ஆஃப் கீர் இருக்கும். கீர் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது வந்து கீழே வந்து லேத்துக்கு அந்த சக்கு அந்த இதுக்கெலாம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு அந்த இது ஃபுல் ஆஃப் கீர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அட்வான்டேஜ் வந்து இது வந்து ஈஸிலி மார்க்கெட் வந்து ஈஸிலி அவைலபிள் இருக்கும். மற்ற கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து வைட் ஸ்டீலே போதும். மற்ற கீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேரி ஆகும். அதேமாதிரி இதுக்கு வந்து நம்ம மில்லிங் மிஷின் தான் யூஸ் பண்ணோம். மில்லிங் மிஷின் மூலிமா நம்ம ஸ்பர்கீர் வந்து ஈஸியாக ஜெனரேட் பண்ண முடியும். சிஎன்ஜியில் நம்ம ஸ்பர்கீரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ நான் வந்து யூனிட் 2 வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். யூனிட் 3 வந்து கனகராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வந்து காலேஜ் வந்து ஸ்பர்கீர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ நான் வந்து எல்கேஜியோட எல்கேஜி எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ எல்கேஜி வந்து இது வந்து சப்போஸ் இது வந்து ஸ்பர்கீர். இதே நம்ம எல்கேஜி எப்படி இருக்கணும்னா இந்த டீத் வந்து இன்க்ளைண்ட் லெஸர் தென் 90 டிகிரிக்கு மேலே இருக்கும். இந்த எல்கேஜி வந்து ரைட் சைட்லேருந்து ரைட் சைட் ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா ரைட் சைட்லேருந்து இந்த பிரிண்டிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா, பிரிண்டிங் மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸ்லேருந்து பிரிண்டிங் மிஷின் வந்து ஒரு சைடு ரொட்டேட் ஆகும்போது ரைட் சைடில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து லெஃப்ட் சைடில் ரன் ஆகிக்குது. இது வந்து எல்கேஜியோட மேஜர் அட்வான்டேஜ். அப்புறம் இது வந்து எல்கேஜி தான் மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பிரிண்டிங் மிஷின்ஸு அப்புறம் ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து ஆங்கிள் வந்து இன்க்ளைனாக இருக்கும். நான் லெஸர் தென் 90 டிகிரி கீழே போச்சேன்னா இது வந்து எல்கேஜி கீர். இது அவ்வளோ இதுதான் எல்கேஜி. தேங்க்யூ. யூனிட் 4 நம்ம வந்து கியர்ஸை பற்றி பார்க்குறோம். கியர்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. அதில் டேரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், ஃப்ராக்ஷன் மெத்தட். அதில் வந்து டேரக்ட் மெத்தட் பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். டேரக்ட் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என் மினிமம் என் மேக்ஸிமம் வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து என் மேக்ஸிமம் பை என் மினிமம் வேல்யூ வந்து ப்ரோக்ரஷன் ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை வந்து எப்படின்னா ப்ரோக்ரஷன் ரேஷியோ வந்து நம்ம பிஎஸ்சி டேட்டா புக் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிஎஸ்சி டேட்டா புக்கில் வந்து R5, R10, R20, R25 வரைக்கும் இருக்குது, R40 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து எது கண்டுபிடிக்கணும்னா ரே டயக்ராமும் கைனடிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஷாஃப்ட் வந்து இப்போ 60 இயர் இது இருக்குன்னா அதில் வந்து 3 ஷாஃப்ட் இருக்கும். 3 ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ரே டயக்ராம் வந்து அப்புறம் கினமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கினமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து எத்தனை ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ வந்து ஜெப்ரி வந்து முன்னாடி வந்து இன்டைரக்ட் மெத்தட் சொன்னால் இப்போ வந்து நான்
இப்போ டேரக்ட் மெத்தட் முன்னாடி பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்து நான் பார்த்து இன்டேரக்ட் மெத்தட் எடுக்கிறேன். இப்போ வந்து இன்டேரக்ட் மெத்தட் கியர் கொடுத்துருவாங்க. இப்போ என் மினிமம் என் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என் மேக்ஸிமம் டிவைட் என் மினிமம் போட்டு பர்சன்டேஜ் ரேஷியோவை நம்ம கண்டுபிடிப்போம். அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த வந்து வேல்யூவை ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி டேட்டா புக்கில் 7.20ல் R5, R10, R20, R40 ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், திரும்பி ட்ரைஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், திரும்பி 4, 5, 6 மல்டிப்ளை பண்ணி எதுக்கு வருதோ அந்த வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வே டயக்ராமும் கைனடிக் எனர்ஜியும் நம்ம கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ. இப்போ வந்து யூனிட் கோட் பார்த்தோம். இப்போ வந்து டேரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட் சொல்ல போகிறேன். இப்போ ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் கீஸ் தந்துடுவாங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் தந்துடுவாங்க, மினிமம் ஸ்பீட் தந்துடுவாங்க. இது வச்சு நம்ம வந்து கிவன் டேட்டா எழுதி அதை வச்சு நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி டேட்டா புக்கில் 7.20 பேஜ் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் இருக்கும். இந்த ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது வந்து இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட், அதாவது ப்ராடக்ட் எந்த டைமென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் காம்பனண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் வச்சு அதாவது R5, R10, R20, R30 அண்ட் R40 இது 5 வேல்யூஸ் இருக்கும். இது வச்சு நம்ம வந்து ஷை வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போது கண்டுபிடிச்ச ஷை வேல்யூ வச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரே டயக்ராம் போடுறோம். ரே டயக்ராம் போட்டதில் நம்ம வந்து 3 டிவிஷனாக பிரிப்போம். அதாவது இப்போது 9 பாக்ஸ் கீழ்னாக்கா 3 1s ஆர் 3ன்னு போட்டு இன்னொரு டிவிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 3 3s ஆர் 9. இப்போ 9 கீர் பாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ரே டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரே டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இப்போ டோட்டலாக எவ்வளோ கீர் ஆச்சுன்னு வந்து இது மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கைனமெட்டிக் டயக்ராம். இது வந்து ஒவ்வொரு கீரையும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது மொத்தம் இப்போ 9 கீர்ஸ்னாக்கா அப்போ 2 ஷாப்ஸ் 3 ஷாப்ஸ் இருக்கும். ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3. இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் மேக்ஸ் டிவைட் பை என் மினிமம் போட்டு என் மேக்ஸ் டிவைட் பை என் மினிமம் வந்து அது ஷாப்போட ஸ்பீடை வந்து கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ. So you guys are discussing on from first unit to fourth unit. First unit la wheel belt, flat belt la பேசிட்டீங்க. Second unit la spur gear and helical gear. Then third la power and bomb gear. Fourth unit la gear box. And fifth unit la பாத்தீங்கன்னா last time நம்ம எடுத்ததுதான் brakes and clutches. So இதோட direct formulas அந்த எப்படி சப்ஸ்டிட் பண்ணனும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து உங்களோட பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல அவைலபிலிட்டியா இருக்கு. So நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. Thank you. Thank you sir.